நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் பிஜிலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியின் மனைவியை போலீசார் கைது செய்தனர். நெல்லை டவுன் தொட்டிப்பால தெரு அருகே உள்ள பள்ளிவாசல் நிலம் தொடர்பான பிரச்சனையில் கடந்த 18ஆம் தேதி தொழுகைக்கு சென்று வீடு திரும்பும் போது மர்ம நபர்களால் பள்ளிவாசல் முத்தவல்லியும் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளருமான ஜாகிர் உசேன் பிஜிலி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி என்கிற முகமது தௌபிக், அக்பர் ஷா, பீர் முகமது, அலி ஷேக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேன் பிஜிலியின் உறவினர் அளித்த புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக நெல்லை டவுன் காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நூறு நிஷா தலைமறைவாகி இருந்த நிலையில் அவரை தனிப்படை போலீசார் கேரளா, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் மேலம்பாளையம் பகுதியில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் நூறு நிஷாவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனிடையே ஜாகிர் உசேன் பிஜிலி கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற முகமது தௌபிக், அக்பர் ஷா, பீர் முகமது, அலிசேக் ஆகிய 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்க நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி உத்தரவிட்டுள்ளார்.